திருக்கோயில் போவதே நம்முடைய இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம். எது? ஆத்மா. நம்ம உடம்பே கோயிலாம், இதயமே கருவறையாம். உள்ள சிறையில் வைக்கிற மாதிரி ஆண்டவனை இதய சிறையில் வைத்து நாம் கொண்டாட வேண்டுமா? அப்போ என்னென்னா புறச்சடங்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பெண்கள் காலையில் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறோம். அடுப்பில் அக்னி பகவான். இதை பேர் அறிவியல் நூற்றாண்டில் கிண்டல் கேலி. எங்கே எவ்வளோ இயற்கை உபாதைகள் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு மரபு உண்டு. குளிக்காமல் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. அக்னி பகவான். சந்திப்பதில் மகிழ்ச்சி. படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களில் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா? ஆன்மீக அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்வது ஒரு வகை. கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனை செய்து இறைவனை வழிபடுவது ஒரு வகை. அங்க பிரதர்சனமும் தேரெடுத்து அன்னதானம் செய்து வழிபடுவது ஒரு வகை. இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை என்று சொல்வது ஒரு வகை. இவை எல்லாவற்றையும் விட நம் சான்றோர் காட்டிய மங்கள மரபில் நடப்பது ஒரு வகை. எப்படி? நம்ம கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குழித்து குடி. இதெல்லாம் தான் இந்த அருள் நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு போகணும். உங்களுக்காக தான் இந்த நல்ல நிகழ்வுகளை ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீகம் யூடியூப் சேனல்லையும் பதிவு செய்கிறோம். நீங்கள் அவசியம் பாருங்கள், பலருக்கு பரப்புங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குடித்து குடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பேர் குளிக்காமல் சாமி கோவிலுக்கு போகிறாங்க. அது மகா தப்பு. சின்ன சின்ன முத்துக்களை இன்றைக்கு உங்களுக்கு தொகுத்து சொல்ல போகிறேன். திருக்கோயில் போவதே நம்முடைய இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம். எது? ஆத்மா. நம்ம உடம்பே கோயிலாம், இதயமே கருவறையாம். உள்ள சிறையில் வைக்கிற மாதிரி ஆண்டவனை இதய சிறையில் வைத்து நாம் கொண்டாட வேண்டுமா? அப்போ என்னென்னா புறச்சடங்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப குளிக்கணும் நம்ம அப்படிங்கிறாங்க. ஏன் கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னா, உடைய துவைத்து நீங்கள் கட்டும்போது தான் ஒருவித பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வருதுன்னு நம்முடைய வேதாத்ரி மகரிஷி போன்றவர்கள் பதிவு செய்கிறார்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோமா? எத்தனை பெண்கள் காலையில் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறோம். அடுப்பில் அக்னி பகவான். இதை பேர் அறிவியல் நூற்றாண்டில் கிண்டல் கேலி. எங்கே எவ்வளோ இயற்கை உபாதைகள் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு மரபு உண்டு. குளிக்காமல் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. அக்னி பகவான். நம்ம அன்னம் துறமே, அந்த அரிசிக்குன்ன அன்னம் எப்போதுமே வலித்து எடுக்கக்கூடாது. அரிசி டின்னில் எப்போதும் அரிசி இருக்கணுமா, உப்புக்கல் பாத்திரத்தில் உப்பு இருக்கணுமா, அப்போ தான் மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பாளாம். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொன்னால் கோபம் வருது. ஈரத்தலையோடைய எந்த காரியமும் இல்லறத்தில் செய்யக்கூடாதான். யார்? மங்கள மரபு புத்தகத்தில் இருக்குது. ஏன்? அமங்கல காரியத்துக்கு தான் ஈரத்தலையோடு இருக்கணுமா, தலை விரித்து போட்டு. நீங்கள் இறை வழிபாடு ஈரத்தலையோடு பெண்கள் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஈர உடையோடு அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஈர உடையோடு இறை வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஏன்? எல்லாருக்கும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், திதி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் சண்டைக்கு வராங்க. நான் சொல்கிறேன், உயிரோடு இருக்கும்போது எப்படி முன்னோர்களை பாதுகாக்கிறோமோ, இறப்புக்கு அப்புறமும் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆண்டுக்குரிய திதியை செய்யணும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முன்னோர்கள் விண்ணுலகம். நீங்கள் கருட புராணம் படித்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் வேறு எந்த ஊடகத்திலையும் நமக்கு சொல்வதல்ல. ஜெயா தொலைக்காட்சியினுடைய நோக்கமே நம்முடைய மரபுகள் அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு. நீங்கள் விண்ணுலகம் நோக்கி செல்லக்கூடிய முன்னோர்கள் போகிற வரியில் பசி பட்டினி என்று இருக்கின்றவர்களுக்கு பிண்டப்பிதுர் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தான் எள்ளும் தண்ணி நம்ம இறைக்கிறோம். ஏன் காக்காக்கு உணவுறோம்னா, நம்முடைய முன்னோர்கள் காக்கா வழி வந்து கரைந்து அவங்க மட்டும் சாப்பிட்லையாம். இப்போ உதாரணம், இப்போ என் தந்தைக்கு நான் ஈமம் செய்கிறேன்னு வச்சுங்க. ராமச்சந்திர சர்மா
அருணாச்சல சர்மா, கிருஷ்ணசாமி சர்மா அப்படின்னா அந்த காக்கை உணவை கொற்றுகின்ற போதே முன்னோர்களை கூவி கரைந்து அழைத்து உண்ணச் செய்யுமா. அப்போ என்னென்னா அவங்களுடைய பசி ஆறப்படுகிறது. இப்போ இப்படி வைங்க, இல்லம் வருகின்றவர்களுக்கு தமிழ் சமூகத்தில் குங்குமம் கொடுக்குற பழக்கம் உண்டு. இப்போ நிறைய பேர் அதை செய்கிறதில்லை. ஆண்களுக்கு வாரியார் சாமி சொல்கிறார், நீரில்லா நெற்றி பால் அப்படிங்கிறார். நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இறை வழிபாடுனா கந்த சஷ்டி கவசம், நீங்கள் அனுமன் சாலிசா, சிவபுராணம், சண்முக கவசம் இப்படி எல்லாம் ஒப்பிச்சாதான் இல்லை. காலையில் குளிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கை கால் கழுவி திருநீரை எடுத்து மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு திருநீரை பேசி அப்படி ஒரு வாய் போட்டுக்கோங்க, உங்கள் உடம்புல நோயே வராதுங்கிறாங்க. இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம வந்தால் குங்குமம் கொடுக்கணுமா. மஞ்சளும் குங்குமமும் இணைந்திருப்பது போல அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும்னு. இலை சாப்பாடு இருக்காங்க பாருங்கள், உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக. அண்மையில் என்னுடைய அமெரிக்க பயணத்தில் அத்தனை தமிழர்கள் வீட்டிலையும் விருந்து வந்து இலை சாப்பாடு. ஏனென்றால் இலையில் நொறுங்க தின்றால் 100 வயதாம். இப்படி நம்முடைய மங்கள மரபுகளை பேணி காக்கக்கூடிய தமிழ் சமூகம் இன்றைக்கு அறிவியல் யுகத்திற்கு ஆட்பட்டு நாம் மரபுகளை குறைத்து வருகின்றோம். குளித்து கந்தையானாலும் கசக்கி கட்டி அன்னம் பாலித்து அடுத்தவர்களுக்கு உதவி ஈர உடையை தவிர்த்து இல்லறத்தில் மேன்மையை இறை வழிபாட்டு செய்து தான தர்மங்கள் செய்து முன்னோர்களுக்கு ஈமக்காரியங்கள் உரிய நேரத்தில் செய்து பகுத்துண்டு பள்ளியில் நோம்பி இல்லத்தில் வருகின்றவர்களுக்கு மனமகிழ்வோடு விருந்து தந்து வாழ்ந்தால் நம்முடைய இல்லத்தில் என்றைக்கும் இறைவன் குடியிருப்பார். அதுவே ஆனந்த இல்லம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.